வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நாம் இப்போ கேரளாவில் கனிச்சங்குளங்கரா அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். அங்கே இருக்கின்ற ஒரு மிக பிரசித்தி பெற்ற டெம்பிள் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் டெம்பிளில் இருக்கிறோம். கேரள மக்கள் அந்த ஊரில் எவ்வளோ பாருங்கள், மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இங்கே அந்த ஒருத்தர் இந்த புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருக்காரு. அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த சின்ன டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே மேலே உள்ள நாங்கள் சைடில் பார்க்கும்போது ராக்ஸஸ்ன்னு அப்படின்னு போட்டிருக்குது. அது என்னன்னு வார்த்தை தெரியல. அப்புறம் உள்ள வீடியோ பண்ணக்கூடாது, அதான் அங்கே உள்ளே பார்த்து சொல்கிறேன். கணபதிக்கு டெம்பிள் இருக்குது, கந்தர்வ கண்ணன் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. சின்ன சின்னதாக தமிழ் எழுதி வச்சுருக்காங்க அழகாக. ஸோ தமிழ் மக்களும் இங்கே அதிகமாக இங்கே வராங்க என்பதற்கான ஒரு சாட்சி இது. அற்புதமான கோயில் பத்ரகாளி அம்மன் கோவில். பார்க்கவே மிக அழகான ஒரு கோவில். மேலே பார்க்குறீங்க இல்லையா, அந்த கோவில் முழுக்க செம்பு தகடால் பதிச்சிருக்காங்க. மொத்தமாக செம்பு தகடு. ஒருவேளை உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்குது, வெயிலே தெரியல. அற்புதமாக இருக்குது. உள்ள ஃபுல்லாக மர வேலைப்பாடு தான். அற்புதமான ஒரு பத்ரகாளி அம்மன் ஆலயம். வந்தால் பாருங்கள். இந்த கேரளா கோயில்கள் பெரும்பாலுமே கலை நயத்தோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கலை நயத்துக்கான பேர் போன இந்த கோயில். அதில் மர சிற்பங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. இங்கே இன்னொரு இடத்துல பார்த்தேன், தலை விருட்சம், அது அரச மரம், சரி அத்தி மரம்னு நினைக்கிறேன். சாரி, அரச மரம் தான். தலை விருட்சமாக அரச மரம் இங்கே இருக்குது. இங்கே ராக்ஸஸ்ன்னு போட்டிருக்குது. அது என்ன கடவுள்னு தெரியல. இங்கே பாருங்க, மிகப்பெரிய ஒரு வளாகம் பாருங்கள், பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, இந்த ஆலயம் பண்டிகை காலங்களில் எப்படி அற்புதமாக இருக்கும்னு இங்கே பாருங்களேன். கோயிலை சுத்தீரி அகல் விளக்குகள் பாருங்கள், எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுற அகல் விளக்குகள் கோயிலை சுற்றி இருக்குதுங்க. அப்போ ஒரு திருவிழா காலங்களில் இந்த கோயில் எப்படி விளக்குகளால் மின்னும் பாருங்கள். வாவ், அற்புதமான ஒரு கோயில். ஒரு திருமணத்துக்காக இங்கே அந்த ஊருக்கு வந்திருந்தோம். இந்த கோயிலை பார்க்க மாபெரும் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். இங்கே சாஸ்தாவு அப்படின்னு ஒரு சிற்றாலயம் இருக்குது. என்ன சாமின்னு தெரியல நமக்கு. தெரிஞ்சால் நீங்கள் பதிவு போடுங்க. உள்ளே போய் வீடியோ பண்ணக்கூடாது, வெரி ஸ்ட்ரிக்ட். அதான் வெளியேருந்து நான் உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன். இது பாருங்க, மரமாக செம்பு மரம்தான். இங்கே இந்த யாழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு வடிவம் இங்கே இருக்குது. அற்புதமான ஒரு மர சிற்பம். இந்த விளக்கு தாங்க எனக்கு ரொம்பவும் ஆச்சரியம். இவ்வளோ விளக்கு பாருங்கள், ஃபுல்லாக அந்த பித்தளையில் செஞ்சப்பட்டு ஆலயம் முழுக்க. அது லட்சம் விளக்கு இருக்குமோ, இல்லை ஆயிரமான கம்மி தான், லட்சம் விளக்குன்னு நினைக்கிறேன். லட்சாட்சாயன்னு சொல்லுவாங்க, அதுமாதிரி ஒரு லட்சம் விளக்குகளுக்கான ஒரு இதுவோ. ஓகே, மிக அற்புதமான ஒரு கோயில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவில். இந்த ஊர் இருக்கிற பேர் கனிச்சங்குளங்கரா அப்படிங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது. ஓகே, வாங்க, இங்கே ஒரு சின்ன டெம்பிள் என்னன்னு பார்க்கலாமா. இது என்ன கோயிலுன்னு தெரில, வாங்கிட்டு போய் பார்க்கலாம். அதனால் முழுக்க செம்பு தகடுகளால் வேயப்பட்ட கூரை தான். உள்ளே போய் பார்த்தேன், அவ்வளோ கூல், வெயிலே தெரியாது உள்ளே. ஏன்னா செம்பு தகடு இல்லையா, அவ்வளோ அது மிக குளிர்ச்சியை கொடுக்கும். அது அற்புதமான ஒரு கோயில் அந்த மாடலே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கல் தெரியுதுங்களா, இந்த கேரளாவிலேயே ஸ்பெஷலான கல். இங்கே மலைகளில் இங்கே அதிகமாக செய்யப்படுற கல். அதை எடுத்து அழகாக இந்த வடிவத்துக்கு அழகாக அதை பாலிஷ் மாதிரி பண்ணி எவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க பாருங்கள். செவுரு வச்சு பார்க்கவே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாறையை எடுத்து அழகாக பாலிஷ் பண்ணாங்களா தெரில, அழகாக அதை வடிவமைத்து இங்கே பாருங்கள், கீராவை கொள்ளாமல் சூப்பராக மழை பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது என்ன கோயில்னு தெரியலையா, வாங்க பார்க்கலாம். வா, மகாவிஷ்ணு ஆலயம். 4 மொழிகளில் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. மலையாளம், ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ். அப்போ எல்லா மக்களும் இங்கே வந்துட்டு போகிறாங்க பாருங்க இந்த கோயிலுக்கு. மகிழ்ச்சி. இந்த கதவில் பாருங்கள், மகாவிஷ்ணு இந்த வாசுகி பாம்பு மேலே பள்ளி கொண்ட அந்த ஒரு மர சிற்பம். அதன் கீழே அப்படியே 10 அவதாரங்களே அற்புதமாக இங்கே மகாவிஷ்ணு அந்த அவதாரங்களே செதுக்கி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் என்ன, வாமன் அவதாரம்,
இது வந்து நரசிம்ம அவதாரம், இது வந்து இந்த வராக அவதாரம், இது வந்து இந்த கூர்ம அவதாரம், இந்த ஆமை வடிவில் கூர்ம அவதாரம், கீழே மீன் மச்ச அவதாரம், இது வந்து பரசுராம அவதாரம், அடுத்தது ராம அவதாரம் நினைக்கிறேன். ராம அவதாரம். அதுக்கு அடுத்தது இருங்க, தம்பி வந்து இது கதவு திறந்துட்டாரு, இருங்க. ராம அவதாரம். அப்புறம் என்னங்க பாருங்க பார்ப்போம், கிருஷ்ண அவதாரம், பரசுராம அவதாரம். இது என்ன அவதாரம் தெரியலையே, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பரசுராம அவதாரம், ராம அவதாரம் இது தெரியல. அது கிருஷ்ண அவதாரமா, அது வந்து பரசுராம அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம். இது என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே தெரியல எனக்கு, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன அவதாரமாக இருக்கலாம்? கல்கி அவதாரமோ? எஸ் கல்கி அவதாரமாக இருக்கணும். இறுதியில் அதுதான் வரும் சொல்கிறாங்க இல்லையா, சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. கல்கி அவதாரமாக இது இருக்கலாம் நிச்சயமாக. அது தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தி சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, நம்ம கேரளாவில் இருக்கிறோம். இந்த ஊர் பேர் வந்து கனிச்சுங்குளங்கராங்கிற ஊரில் இருக்கிற பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கிறோம். ஓகே, நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு பார்வைக்கு இந்த பதிவு போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்தால் நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நான் உங்கள் அகஸ்டின். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.